விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ரவிக்குமார் எம்பி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி காலமாகி இருக்கிறார். இந்த செய்தியை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மறைவு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. சில நாட்களாக அவர் நோய்வாய்ப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். 2 நாட்களுக்கு முன்பதாக நான் சிபிஐஎம் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து அவருடைய உடல்நலம் பற்றி அவர் மூலமாக விசாரித்து தெரிந்து கொண்டேன். ஆனால் மிகவும் மோசமான நிலையில்தான் அவருடைய உடல்நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். திரு யெச்சூரி அவர்கள் 2015ஆம் ஆண்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று மீண்டும் 2018 மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பொறுப்பில் இருந்த காலம் என்பது மிகவும் இக்கட்டான காலம். இந்த 10 ஆண்டுகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மோசமான பொருளாதார தாக்குதல்களை இந்த நாடு சந்தித்துக் கொண்டிருந்த நேரம். இந்த நேரத்திலே இடதுசாரி கட்சிகள் மீது கடுமையான நெருக்கடி ஏவப்பட்டது. அவற்றையெல்லாம் சமாளித்து இடதுசாரி கட்சிகளுடைய தேவையை இந்த மக்களுக்கு மீண்டும் உணர்த்தச் செய்ததிலே யெச்சூரி அவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போன தேர்தலில் இருந்ததை விட கூடுதலான இடங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெறுவதற்கு அவருடைய தலைமைத்துவம் என்பது மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிறது. ஆந்திர பிரதேசத்திலே பிறந்த யெச்சூரி அவர்கள் மாணவ பருவத்திலிருந்தே ஒரு போராளியாக திகழ்ந்தவர். மார்க்சிய தத்துவத்திலே மிகுந்த ஈடுபாடும் ஆழ்ந்த புலமையும் கொண்டவர். எல்லோரிடமும் எளிதாக பழகக்கூடியவர். ஒரே நேரத்திலே அவர் ஒரு தொழிலாளி வர்க்கத்தின் பிரதிநிதிகளோடு அவர்களோடு சமமாக உரையாடுகிற அதே நேரத்தில் நன்கு படித்த சிந்தனையாளர்களோடும் அவர்களுக்கு சமதையாக உரையாடக்கூடிய அளவுக்கான வல்லமை கொண்டவர். அவருடைய இழப்பு என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்கும் பாட்டாளி வர்க்கத்துக்கும் நேர்ந்த பேர் இழப்பு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் கருதுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில தேர்தலுக்கு முன்பு அவர் பங்கேற்று அவர் ஆற்றிய உரை என்பது எங்கள் நினைவிலே பசுமையாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு குறிப்பாக எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்களோடு தனிப்பட்ட முறையிலேயும் மிகுந்த தோழமையும் நட்புறவும் கொண்டவராக அவர் இருந்தார். நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலே இருக்கிற நேரத்திலே உரிமையோடு போகக்கூடிய இடமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகமும் தான் இருந்து வருகின்றன. அங்கே யெச்சூரி அவர்களையும் தோழர் டி ராஜா அவர்களையும் சந்தித்து நாங்கள் அடிக்கடி எங்களுடைய அரசியல் ரீதியான சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வதும் சரி, பிரச்சனைகளை விவாதிப்பதும் சரி நாங்கள் மேற்கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் அத்தகைய ஒரு நல்ல தோழனை, எங்களுக்கு பல விதங்களிலே விளக்கம் அளிக்கிற ஒரு நல்ல ஆசானை இழந்திருக்கிறோம் என்றுதான் நான் கருதுகிறேன். இது மிகவும் இக்கட்டான காலகட்டத்திலே இந்தியா இருக்கிற நேரத்தில் அவருடைய இழப்பு என்பது உண்மையிலே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவருக்கு என்னுடைய செம்மான வீர வணக்கங்களை செலுத்துகிறேன். அவரை இழந்து கருதி வைக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய கட்சி தோழர்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இணைப்பில் உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்ததற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.